Hello guys, welcome to Excel yourself. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம ஓன் ஃபார்முலா வந்து எக்ஸலில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்முலா க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா VBA யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து இப்போ VBA யூஸ் பண்ணி லுக்கப் ஃபார்முலாவில் ஸோ மேட்ச் பேஸ் பண்ணி வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் VLOOKUPலேயே எனக்கு செகண்ட் மேட்ச் வேணும், தேர்ட் மேட்ச் வேணும். ஏன்னா வந்து நம்ம VLOOKUP யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச் தான் வந்து வரும். ஸோ செகண்ட் மேட்ச்லாம் வராது. ஸோ அந்த மாதிரி கேஸஸில் வந்து நம்மளால் அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதிலே வந்து செகண்ட் மேட்ச்க்கான வேல்யூ வந்து எப்படி லுக்கப் ஃபார்முலா பேஸ் பண்ணி லுக்கப் ஃபார்முலா மாதிரியே வந்து நம்ம ஓன் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸல் ஃபைலில் மேக்ரோ டபிள்டு ஒரு புக்காக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா ஃபைல் சேவஸ். ஸோ இதில் போய் நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறீங்களோ சேவ் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து இந்த மாதிரி XLSM ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் மேக்ரோஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு சிம்பிள் டேட்டா செட் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எனக்கு மேட்ச் யூஸ் பண்ணி அதோட வேல்யூஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதே மீன் டைமில் அதுவே வந்து லுக்கப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல லுக்கப் வேல்யூ அப்படின்ற ஒரு காலம் வந்து ஒரு செல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி மேட்ச் நம்பர். ஸோ இது என்ன அப்படின்னா எத்தனாவது மேட்ச்லேருந்து எனக்கு வேல்யூ வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மேட்ச் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஏனினோட லுக்கப் வேல்யூ அண்ட் மேட்ச் வந்து செகண்ட் மேட்ச் அப்படின்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து 5 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 4 இருக்குது, ஏவோட செகண்ட் வேல்யூ வந்து 5. ஸோ 5 ரிட்டர்ன் வரணும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து ஃபார்முலா க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ டெவலப்பர் டேபை க்ரியேட் பண்ணி ஸோ விஷுவல் பேசிக்கில் டேரெக்டாகவே என்ட்ரு ஆகிறோம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது உள்ளே வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளோட ஒர்க் புக் நேம் வந்து இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஒரு இடத்த க்ரியேட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்சர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போய்ட்டு மாடியூல்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதிரி ஒரு மாடியூல் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அது வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள், உங்களோட மாடியூலுக்கு வந்து டேரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடியூல் 1 கோட் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னா நீங்கள் மாடியூல் 1ல் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா VBA ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக ஆர்குமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிப்போம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் லுக்கப் அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேட்ச் எடுக்கணும் அப்படின்றது மாதிரி நான் மீன் பண்ணி லுக்கப் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதிரி வந்து இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போ வந்து VLOOKUP அப்படின்னு நம்ம பேஸ் பண்ணின்றது சொன்னதுனால ஸோ நம்ம VLOOKUPக்கு என்னென்னலாம் தேவை ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா VLOOKUP வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த காலம் லுக்கப் பண்ணணும் அப்படின்றத செக் பண்ணணும். அப்புறம் எந்த ரேஞ்சிலேருந்து வேல்யூ எடுத்துகிட்டு வரணுன்றதை லுக்கப் பண்ணணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து ஃபார்முலாவுக்கு சென்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்து அந்த ஃபார்முலா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லுக்கப் வேல்யூ. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்னவா கொடுக்குறீங்களோ இதுதான் வந்து வேரியபிளாக வந்து அதில் சென்ட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து அதோட ப்ராப்பர்ட்டிக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லுக்கப் வேல்யூ. ஸோ அதனால் லுக்கப் வேல்யூன்னு கொடுத்து ஆஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா VBAல வந்து ஸோ வந்து டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேட்டா வந்து நான் ஸ்ட்ரிங்காக சென்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லுக்கப் ரேஞ்ச் as ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ லுக்கப் ரேஞ்சுன்றது எங்கே சர்ச் பண்ணுறோம் அப்படின்றது லுக்கப் ரேஞ்சுன்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ரேஞ்ச் as ரேஞ்சுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது என்ன அப்படின்னா எந்த ரேஞ்சிலேருந்து அந்த வேல்யூ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத வந்து இதில் வேல்யூ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் as இன்டிஜர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ மேட்ச் அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனாவது மேட்ச்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் இதில் சென்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு அவுட்புட் டேரெக்டாக கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு கீழே வந்துடுறேன். ஸோ என்னென்ன வேரியபிள் என்னென்ன ஆர்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா முதல்ல வந்து லுக்கப் வேல்யூ, லுக்கப் ரேஞ்ச், தென் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ரேஞ்ச், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச். ஸோ இந்த
வேல்யூஸ் எல்லாம் நம்ம உள்ளே சென்ட் பண்ணி அதுலேருந்து அவுட்புட் எடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லூப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லூப் க்ரியேட் பண்ணதுக்கு வந்து நான் ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் ஈச் செல் இன் லுக்கப் ரேஞ்ச். ஸோ லுக்கப் ரேஞ்சில் இருக்கிற வேல்யூஸை நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா லூப் எண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லூப்பில் தான் வந்து நம்ம தேட போகிறோம். ஸோ வந்து லுக்கப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா லுக்கப் ரேஞ்சு உள்ள ஒரு வேல்யூவாக வந்து சர்ச் பண்ணி அதில் இருக்கிற அந்த அவுட்புட்டை வந்து தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த லுக்கப் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம ஒரு வேல்யூவாக செக் பண்ணி அந்த வேல்யூவில் நம்மளோட லுக்கப் வேல்யூ கூட மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வேல்யூ வந்து செட் பண்ணுறேன். ஒன்று என்னென்னா கவுண்ட்டு, ஓகேங்களா? கவுண்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த கவுண்ட்ன்றது என்னென்னா ஐட்ரேஷன் கவுண்ட்டுன்னு ஒன்று, தென் வந்து பார்த்திங்கன்னா ரோ கவுண்ட் அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நான் வந்து இப்போது ஐட்ரேஷன் கவுண்ட்ன்றது நான் எத்தனை ஐட்ரேஷன் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த ஐட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அதுக்கு பேரலான வேல்யூ ரேஞ்சை வந்து நம்ம எடுக்க போகிறோம். அண்ட் வந்து பார்த்திங்க ரோ கவுண்ட் அப்படின்றது என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு ரோ கவுண்ட் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம இப்போ வந்து எத்தனாவது ரோவில் வந்து எடுக்கணும் இந்த வேல்யூவை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐட்ரேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம என்மேட்ச் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ரோ கவுண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வேல்யூவோட ரேஞ்ச் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து 2 வேல்யூ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இஃப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் எல் கேஸ், ஸோ லோவர் கேஸ்ன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 வேல்யூமே லோவர் கேஸில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து மேட்ச் பண்ணுறப்போ வந்து ப்ராப்ளம் வராது. ஓகேங்களா? ஸோ எல் கேஸ் செல் ஈக்குவல் டு எல் கேஸ் லுக்கப் வேல்யூ, தென் என்டிஎஃப் அப்படி சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஐட்ரேஷன் கவுண்ட்டை வந்து நான் மெஷர் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐட்ரேஷன் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு ஐட்ரேஷன் கவுண்ட் +1 சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து எத்தனாவது ஐட்ரேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தப்பான இடத்துல கொடுக்குறேன். ஸோ இது வந்து மேலே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏன்னா ஃபார் ஈச் உள்ள வந்ததுமே எனக்கு ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எத்தனாவது வேல்யூ வந்து மேட்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ மேட்ச் ஆகும், அது நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா எத்தனாவது மேட்ச் நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வேல்யூ எடுக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை மேட்ச் ஆகிருக்கோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரோ கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரோ கவுண்ட் ரோ கவுண்ட் +1. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ அந்த ஐட்ரேஷன் உள்ளே வர்றப்போ அந்த ரோ கவுண்ட் பேஸ் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா எத்தனாவது மேட்ச் வேல்யூ இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் row count is equal to n match, ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு என்டிஎஃப் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்கேஸ் உள்ள மேட்ச் ஆகி அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இன்கேஸ் என்னோட ரோ கவுண்ட் வந்து என் மேட்ச் கூட வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபங்க்ஷன் நேமில் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்து ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செல் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு ஃபார்முலாவோட அவுட்புட்டாக வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதை முடித்ததுமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து என் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து ஸோ எக்ஸிட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இந்த எக்ஸிட் ஃபங்க்ஷன் அப்படின்னா இந்த லுக்கப் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதுமே அதாவது எத்தனாவது மேட்ச் இருக்கோ ஸோ அந்த மேட்ச் கண்டுபிடிச்சதுமே நம்ம வந்து ஃபங்க்ஷன் விட்டு வெளில வந்துடணும். இல்லை அப்படின்னா ஐடியில் அது திருப்பி அந்த மொத்த ரேஞ்சுக்கு வந்து ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ டேரெக்டாக வெளில வரதுக்காக இந்த இது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு. ஸோ நம்மளோட லூப் எப்படி க்ரியேட் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் ஈச் க்ரியேட் பண்ணியிருக்கோம் லுக்கப் ரேஞ்சில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து லுக்கப் வேல்யூ அந்த ரேஞ்சில் இருக்கான்றது செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இருந்தது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி எத்தனாவது மேட்ச் இருக்கோ அந்த மேட்ச்க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து இது மேட்ச் வரல எண்ட் ஆகி நமக்கு கீழே வரைக்கும் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல மேட்ச் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா
இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம், மேட்ச் வேல்யூ வேல்யூ. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா என் லுக்கப்பில் ஈக்குவல் டு வேல்யூ நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா. இன்கேஸ் வந்து இது பிளாங்காகவே வந்தது அப்படின்னா ஸோ இங்கே கண்டிப்பாக இது கீழே வந்துடும். ஏன்னா இன்கேஸ் ஃபைண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸிட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கும். ஸோ இது ஸ்கிப் ஆகி இங்கே வருது அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், வேல்யூ நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அவுட்புட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் வந்து டெஸ்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், இங்கே போய்ட்டு அவுட்புட்டில் போய்ட்டு அந்த ஃபார்மில் அப்படியே டேரெக்டாக டைப் பண்ணுறேன். ஸோ என் லுக்கப். ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபார்முலா. ஸோ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லுக்கப் வேல்யூ சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த லுக்கப் ரேஞ்சில் சூஸ் பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல இருந்து வேல்யூ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து எத்தனாவது மேட்ச் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் வந்து ஏன்னு சொல்லி வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக நான் அந்த செல்லோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேல்யூ ரேஞ்ச் எடுத்துகிட்டு வந்து ஸோ இந்த இடத்துல கொடுத்து ஸோ இதுக்கான ரோ கவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐட்ரேஷன் கவுண்ட் வந்து டேரெக்டாக இதில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதில் போய்ட்டு ஐட்ரேஷன் கவுண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்யூ ரேஞ்சில் இருக்கிற இந்த ஐட்டம் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஏவோட செகண்ட் மேட்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து 5 வந்திருக்கு. ஸோ இப்போ இன்கேஸ் வந்து நான் தேர்ட் மேட்ச்சுக்கு வேணும் அப்படின்னா தேர்டுன்னு கொடுக்குறேன். ஸோ 1 வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், பிக்கு செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா. ஸோ பியில் வந்து தேர்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2 அண்ட் ஃபஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ இப்போ வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஃபார்மில் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஃபங்க்ஷன்ஸ், இந்த இத்தனை லைன் ஆஃப் ஃபங்க்ஷன் தான் தேவைப்படும். ஸோ நீங்கள் இது அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் வந்து எந்த ஷீட்டில் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த ஷீட்டில் தான் இருக்கும். ஸோ லைக் அந்த ஒர்க் புக்கில் தான் இருக்கும், மற்ற ஒர்க் புக்கில் வந்து இருக்காது. இன்கேஸ் இந்த ஒர்க் புக் ஓப்பன் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா மற்ற ஒர்க் புக்கும் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு வீடியோவில் எப்படி வந்து ஃபார்முலாஸ் வந்து ஜென்ரிக்காக எல்லா ஒர்க் புக்லேயும் யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடில் ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.